அனைவருக்கும் வணக்கம். வாழும் இடத்தின் இனிமை. பறவைகள் சொல்லும் ஒரு இனிய உண்மை. ஒரு பசுமையான தோட்டத்தில், பழமையான ஒரு மாமரத்தின் கிளையில், ஒரு குருவியும் ஒரு மைனாவும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. ஒருநாள் காலை, மிதமான காற்று வீசியபோது, மைனா தூரத்தில் தெரிந்த ஒரு பெரிய மலையைச் சுட்டிக் காட்டி கூறியது, அங்கே நிறைய உணவுகளும் இருக்கும். எங்கும் மனதுக்கு இனிமையான காற்றும் வீசும். அதை கேட்ட குருவி மென்மையாக பதிலளித்தது, அழகாகத் தோன்றுவது உண்மைதான். ஆனால் நாம் இருக்கும் இந்த இடமும் நமக்கு போதுமான நன்மைகளைத் தருகிறது. மைனா சிரித்துக்கொண்டே சொன்னது, ஒருமுறை நேரில் பார்த்தால் உனக்கும் புரியும். அதனால் அடுத்த நாள் காலை, இருவரும் சேர்ந்து மலையை நோக்கிப் பறந்தனர். மலைக்குச் சென்றதும், குளிர்ந்த காற்று பலமாக வீசியது. மேகங்கள் அருகில் மிதந்தன. அந்த உயரம் கண்களை மயக்கியது. மைனா மகிழ்ச்சியுடன் கூறியது, பார் குருவி, இடம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. குருவி அமைதியாகச் சுற்றிப் பார்த்து, சிறிது நேரம் கழித்து சொன்னது, அழகு இருக்கிறது. ஆனால் உணவு கிடைக்க இங்கே சிரமமாக இருக்கிறது. காற்றும் கொஞ்சம் கடுமையாக உள்ளது. சூரியன் மங்கத் தொடங்கியபோது, இருவரும் மீண்டும் தங்கள் தோட்டத்தை நோக்கிப் பறந்தனர். பழைய மாமரத்தை அடைந்ததும், அங்கிருந்த மென்மையான காற்றும், பழகிய அமைதியும் இருவரையும் வரவேற்றன. அப்போது குருவி சொன்னது, புதியதைப் பார்த்தோம், ரசித்தோம். ஆனால் இங்கேதான் நமக்கு உண்மையான அமைதி இருக்கிறது. மைனா சிறிது நேரம் மௌனமாக இருந்து, பின்னர் புன்னகையுடன் கூறியது, இப்போது எனக்கும் புரிகிறது. தூரத்தில் இருப்பது அழகாகத் தோன்றலாம். ஆனால் நாம் இருக்கும் இடத்தின் அருமை அதைவிட மேலானது. அன்று முதல், குருவியும் மைனாவும் புதியதை ரசித்தாலும், அவர்கள் வாழும் இடத்தின் இனிமையை மனமார உணர்ந்து மகிழ்ந்தனர். இக்கதையின் நெறி, புதியவை கண்ணைக் கவரும், இருப்பதே மனதை நிறைக்கும். இருப்பதன் அருமை புரிந்தால் வாழ்க்கை இனிமை பெறும். நன்றி.